ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா வெஸ்லிங் கம்யூனிட்டில ஹாட்டா ஸ்பிட் ஆயிட்டு இருக்க நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, செத் ராலன்ஸ் வந்து புதுசா ஒரு விஷன் டீம் வந்து பில்ட் பண்ண போறாருங்க. சோ அவர் எந்தெந்த மெம்பர்ஸ் வந்து புது விஷன் டீம்ல ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லனா நம்ம ஆஸ்டின் தியரி வச்சு ஒரு தியரி இருக்கு. சோ அதுவும் என்னன்னு சொல்லி பாத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ரால வந்து செத் ராலன்ஸ் வந்து ஒரு ஷீல்டு மூவ்மெண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காரு. சோ அதுவும் என்னன்னு சொல்லி பாத்துடலாம். அண்ட் ரோட் டு வெசல்மேனியா பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. சோ பயங்கரமான செக்மெண்ட் வந்து இன்னைக்கு மண்டே நைட் ரால நடந்துச்சு. ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் செக்மெண்ட் தாங்க சொல்றேன். சோ அது என்னன்னு சொல்லி பாத்துடலாம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் நடக்க போற ஹால் ஆஃப் ஃபேம் வந்து எப்ப நடக்க போற சொல்லி டேட்டும் லொகேஷன் வந்து இப்ப கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. சோ அது எப்பன்னு சொல்லி பாத்துடலாம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா 2026ல WWE எடுத்த 2 பெஸ்டான டிசிஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, செத் ராலன்ஸ் பத்தி தாங்க. சோ செத் ராலன்ஸ் பாத்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்ல வந்து பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்திருப்பாரு. சோ நம்மளும் நம்ம வெஸ்லிங் நியூஸ்ல முன்னாடியே சொல்லிருப்போம், 3 months முன்னாடியே செத் ராலன்ஸ் பாத்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்ல தான் ரிட்டர்ன் ஆக போறாருன்னு சொல்லி. சோ ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லோகன் பால பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு. சோ ஒரிஜினல் பிளான் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வெர்சஸ் பிரான் பிரேக்கர் மேட்ச் தான் வந்து வெசல்மேனியா நடக்கதா இருந்துச்சு. தென் பிரான் பிரேக்கர் இன்ஜூரி ஆனதுனால செத் ராலன்ஸ்க்கும் விஷன்ல இருக்க ஏதாவது ஒரு மெம்பருக்கும் தான் வெசல்மேனியால வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க WWE. அண்ட் இந்த ஸ்டோரி லைன் படி பாத்தீங்கன்னா பிரான்சன் ரீட் தான் பாத்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது. ஆனா அவரும் பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூர்ட் ஆயிருப்பாரு. சோ வேற வழியே இல்லாம பாத்தீங்கன்னா லோகன் பால வந்து எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க WWE. தென் செத் ராலன்ஸும் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகி லோகன் பாலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபினிஷர் போட்டு லோகன் பால காஸ்ட் பண்ணிருப்பாரு. சோ இதுக்கு முன்னாடியே ஒரு எலிமினேஷன் சேம்பர்ல பாத்தீங்கன்னா லோகன் பால் வந்து செத் ராலன்ஸ் வந்து காஸ்ட் பண்ணிருப்பாரு. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து ஒரு கர்மாவை திருப்பி கொடுத்துட்டாரு. சோ இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா செத் ராலன்ஸ் வெர்சஸ் லோகன் பால் மேட்ச் தான் வந்து வெசல்மேனியா நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. ஆனா WWE என்ன பிளான் பண்றாங்கன்னா, பிரான் பிரேக்கர் வந்து இன்ஜூரில இருந்து சீக்கிரமா ரிகவர் ஆயிடும் சொல்லி பிலீவ் பண்றாங்க. சோ பிரான் பிரேக்கரும் பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி புஷ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இப்போ ரூமர் கிடைச்சிருக்கு. சோ லோகன் பால் வெர்சஸ் செத் ராலன்ஸ் மேட்ச் நடக்கிறத விட செத் ராலன்ஸ் வெர்சஸ் பிரான் பிரேக்கர் மேட்ச் நடந்தா அது பயங்கரமான விஷயமா இருக்கும். தென் செத் ராலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாரு. வெசல்மேனியால வந்து நான் விஷனை பழி வாங்கிட்டு என்னோட WWE வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக நான் கண்டிப்பா திருப்பி வருவேன், ஏன்னா இந்த டைட்டில் வந்து நான் தோக்கவே இல்லைன்னு சொல்லி செத் ராலன்ஸ் சொல்லிருப்பாரு. சோ இதெல்லாம் எங்க போய் லிங்க் ஆக போது பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் நடக்க வேண்டிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்க போகுது. ஐ மீன் செத் ராலன்ஸ் வெர்சஸ் ரோமன் ரீன்ஸ் மேட்ச் தாங்க. சோ செத் ராலன்ஸ்க்கும் ரோமன் ரீன்ஸ்க்கும் தான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் WWE பிளான் பண்ணி வச்சிருக்காங்க வெசல்மேனியா 42ல. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் இன்ஜூரி ஆகி அந்த பிளான்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப சிஎம் பங்க் வெர்சஸ் ரோமன் ரீன்ஸ் மேட்ச் நோக்கி WWE போயிட்டு இருக்காங்க. சோ சம்மர் ஸ்லாம்ல பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் செத் ராலன்ஸ் மேட்ச் இருக்க போது நான் பர்சனலா நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து 2 பேரை வந்து அவருக்கான விஷன் டீம்ல வந்து ஆட் பண்ண போறாரு சொல்லி இப்போ ரூமர் கிடைச்சிருக்குங்க. ஆமாங்க, பழைய விஷன் டீம் வந்து செத் ராலன்ஸ் வந்து பிட்ரே பண்ணிருப்பாங்க. சோ ஆஸ்டின் தியரி ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, ஆஸ்டின் தியரி வந்து செத் ராலன்ஸ் ஒரு ஆள் தான், செத் ராலன்ஸ்க்காக தான் ஆஸ்டின் தியரி வந்து விஷன் கூட ஜாயின் ஆயிருக்கான்னு சொல்லி ரூமர் இருந்துச்சு. சோ எனக்கு தெரிஞ்ச விஷன்ல இப்ப நிறைய பேருக்கு இன்ஜூரி ஆனனால WWE அந்த பிளானை கை விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ ஒரிஜினல் பிளான் வந்து ஆஸ்டின் தியரி வந்து விஷனுக்கு அகைன்ஸ்டா டர்ன் ஆகி செத் ராலன்ஸ் கூட ஜாயின் பண்ணதா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து அவருக்கான 2 பேரை வந்து ஆட் பண்ண போறாரு சொல்லி ரூமர் கிடைச்சிருக்குங்க. சோ வேற யாரும் இல்லங்க, மாஸ்க் மேன் ரிட்டர்ன் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க தான். மாஸ்க் மேன் இப்ப ஸ்மாக்டவுன்ல ஒருத்தர் ரிட்டர்ன் ஆறா, யாரா அவன் டம்மி பீஸ்னு நினைச்சீங்கன்னா அவரு கிடையாதுங்க. அண்ட் எலிமினேஷன் சேம்பர்லயே ஒருத்தர் ரிட்டர்ன் ஆயிருப்பாரு பாத்தீங்கன்னா அவரும் கிடையாதுங்க. சோ யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ்க் மேன் வந்திருப்பாரு பாத்தீங்களா. சோ அப்பவே பாத்தீங்கன்னா அவர் வந்து கிரேசன் வாலர் தான் வந்து சொல்லிருப்பாங்க, ஆனா அவர் ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா விஷன்ல ஆஸ்டின் தியரி இருக்கிறதும் இந்த பக்கம் செத் ராலன்ஸ் கூட வந்து கிரேசன் வாலர் இருந்தா அது பயங்கரமா தான் இருக்கும். அண்ட் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா மாண்டஸ் ஃபார்டுங்க. சோ மாண்டஸ் ஃபார்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டைம் கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ அவரும் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஃபேக்டலா இருப்பாரு. பிரியங்கா பெலரே சொல்லிருப்பாங்க நான் எதுவும் பண்ணலப்பா அவர்னு சொல்லி. சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் கூட வந்து கிரேசன் வாலர் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. மாண்டஸ் ஃபார்டு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட 50-50 தாங்க சொல்லலாம். ஆனா கிரேசன் வாலர் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. சோ பார்க்கலாம் WWE எப்படி இந்த ஸ்டோரி லைன் கொண்டு போறாங்கன்னு சொல்லி. அண்ட் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ரால பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மூவ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. சோ என்ன மூவ்மெண்ட்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரீன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து செத் ராலன்ஸ் வந்து முதுகுல ஷேர் வச்சு அடிச்சாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாலிமன் வந்து அடிச்சிருப்பாரு. சோ WWE பாத்தீங்கன்னா எப்பலாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த ஐகானிக் ஷீல்டு பிட்ரேல் மூவ்மெண்ட் வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ராலே பாத்தீங்கன்னா ரோட் டு வெசல்மேனியா பாத்தீங்கன்னா பயங்கரமான பேங்கர் திங்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ வேற எதுவும் இல்லங்க, ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் செக்மெண்ட் தாங்க சொல்றேன். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பயங்கரமான ஹைப் இருக்கு. ஆனா அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் தான் ஜெயிக்க போறாரு சொல்லி எல்லாரும் பிரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ WWE பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ மூலமா சிஎம் பங்கும் ஒன்னு சும்மாடா அவரும் ஒரு பயங்கரமான ஆப்போனன்ட் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சோ சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்ல வந்து ஃபின் பாலர் வின் பண்ணிருப்பாரு. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வந்து ட்வீட் போட்டிருப்பாரு. சோ அதை பத்தி இங்க அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரோமன் ரீன்ஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த ட்வீட் வந்து உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து பயங்கரமா ஹர்ட் பண்ணிச்சான்னு கேட்பாரு. அதுக்கு சிஎம் பங்க் என்ன சொல்லிருப்பாரு, டக்கா ஒரு ரிப்ளையா, உன்னோட ட்வீட் மட்டும் இல்ல பாட்காஸ்ட்ல கூட நிறைய பேர் என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுவும் சேர்த்து தான் சொல்றேன், எதுவுமே நான் அஃபெக்ட் பண்ணது கிடையாதுன்னு சொல்லி பயங்கரமா பேசுறாருங்க. தென்
அதுக்கப்புறம் ரோமன் ரீன்ஸ் என்ன பேசுறாருன்னா, நாங்க எதுக்கு இந்த கம்பெனி ஒன்று கூட்டு வந்து நினைக்கிறேன், டிஷர்ட் சேல்ஸ் பண்ணதான். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா சிக்காகோல வந்து ஷோஸ் நாங்க ரன் பண்ணதே கிடையாது. சோ உன்னை கூட்டு வரது மூலமா இங்க நிறைய ஷோஸ் நாங்க ரன் பண்ணலாம் கூட்டு வந்து சொல்லி பயங்கரமா பேசுறாங்க ரோமன் ரீன்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து சாம்பியனா இருக்க வேண்டியதே இல்ல, சாம்பியனா இருக்கணும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி சிஎம் பங்க் அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் பயங்கரமா பேசுறாருங்க. அண்ட் ஃபைனலா சிஎம் பங்க் என்ன பேசுறாருன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வெஸ்ட்மேன்ல பீட் பண்ணி உன்னை வந்து நான் பரி பண்ணிடுவேன்னு பேசுறாரு. அதுக்கு ரோமன் ரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு. ஆனா அதுக்கப்புறம் சிஎம் பங்க் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை சும்மா ஒன்னு பரி பண்ண போறதுல, உன் ஃபாதர் கிட்டே நான் அவனை பரி பண்ண போறேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு ப்ரோமோ பேசுறாருங்க சிஎம் பங்க். சோ ரோமன் ரீன்ஸ் பாத்தீங்கன்னா இது எதிர்பார்க்கவே இல்ல. சோ இந்த ஃபியூட் பாத்தீங்கன்னா பயங்கரமா கிக் ஆஃப் ஆயிருக்கு. சோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டபிள்யூடபிள்யூ இன்னும் வரப்போற வாரங்களை வந்து இந்த ஃபியூட் எப்படி கொண்டு போறாங்க சொல்லி. தி நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான ஆல் ஆஃப் ஃபேம் வந்து என்னைக்கு நடக்க போகுது அண்ட் எந்த லொகேஷன்ல நடக்க போகுது சொல்லி அபிஷியலா கிடைச்சிருக்குங்க ஒரு நியூஸ். சோ ஆல் ஆஃப் ஃபேம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 17 நடக்க போகுது. சோ ஸ்மாக்டவுன் நடந்து முடிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் ஃபேம் பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸா நடத்த போறாங்க டபிள்யூடபிள்யூ. சோ ஆல் ஆஃப் ஃபேம் எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பார்க் எம்ஜிஎம்ல தான் நடக்க போகுதுங்க. சோ அது ஒரு ஃபேமஸான லொகேஷனுங்க. சோ இப்போ வரைக்கும் யாரெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப்னி மெக்மேன் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க, ஏஜே ஸ்டைல்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க, அண்ட் டெமாலிஷன் சொல்லி ஒரு ஸ்டாக் டீம் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் 4 பேர் மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. மேபி வரப்போற டேஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் கன்ஃபர்மேஷன் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இன்னைக்கான ஃபைனல் பெஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 டபிள்யூடபிள்யூ பாத்தீங்கன்னா 2 பெஸ்டான டிசிஷன் எடுத்திருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் வியூல தாங்க எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின்னர். ராயல் ரம்பிள் வின்னர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வின் பண்ணிருப்பாரு இந்த ராயல் ரம்பிள். சோ டபிள்யூடபிள்யூ பாத்தீங்கன்னா புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்லி போன வருஷமா எதுவும் பண்ணாம ரோமன் ரீன்ஸே வின் பண்ண வச்சது நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா ரோமன் ரீன்ஸ் வின் பண்ணனால தான் இந்த வருஷம் வெஸ்ட்மேனியா பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது பாக்குற அளவுக்கு டீசென்ட்டா இருக்கு மேட்ச் கார்ட்ஸ்லாம். சோ டபிள்யூடபிள்யூ புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஷட்டரை இழுத்து மூடிட்டு போயிருக்க வேண்டியதான். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நடந்த முடிஞ்ச எலிமினேஷன் சேம்பர்ல ராண்டி ஆர்டன் வின் பண்ண வச்சுதாங்க. சோ ராண்டி ஆர்டன் நேம் வந்து எங்கேயுமே ரூமர்ஸா வந்து ஸ்ப்ரெட் ஆகல. சோ கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போறாருன்னு சொல்லி ரூமர் இருந்துச்சு. ரியா ரிப்ளே வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லி ரூமர் இருந்துச்சு. சோ நீங்களே நினைச்சிருக்கலாம், என்னடா மறுபடியும் கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போறாரா, ராண்டி ஆர்டன் எப்படி வின் பண்ண மாட்டாரு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா ராண்டி ஆர்டன் வின் பண்ணிருப்பாரு இந்த மேட்ச. சோ அது பயங்கரமான மூமெண்டா இருந்துச்சு. ராண்டி ஆர்டன் வின் பண்ண வச்சதும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தாங்க. எப்படியும் ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் ராண்டி ஆர்டன் மேட்ச் வந்து நடக்க போறது வெஸ்ட்மேனியால. சோ டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்காக பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போட்டி போட போறாங்க. மேபி ஒரு 4-வே இல்லனா 6-வே மேட்சா வந்து இருக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ யாருக்குங்க தெரியும், ராண்டி ஆர்டன், ட்ரூ மேக்கின்டையர், கோடி ரோட்ஸ், சாமி ஜெயின், ஜேக்கப் ஃபாட்டு, இன்னும் ஒருத்தர் ட்ரிக் வில்லியம்ஸ், இந்த மாதிரி யாராவது நேம்ஸ் வந்து போட்டு ஒரு மல்டிமேன் மேட்சா வந்து வெஸ்ட்மேனியால கொடுத்தா அதுவுமே பயங்கரமா தான் இருக்கும். சோ வின்னரை வந்து பிரெடிக்டே பண்ண முடியாது அந்த டைம்ல. சோ இதெல்லாம் டபிள்யூடபிள்யூ எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க செத் ராலின்ஸ் வந்து புது விஷன் டீம் உருவாக்குறத பத்தி? சோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.